ஹலோ எவ்ரிவான், உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது ஸ்கோர் கிளவர்லேருந்து உங்கள் இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் மலர். இன்னைக்கு February 18, 2026 த ஹிந்துவில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் நாம் லைன் பை லைன் இங்கிலீஷ் டு தமிழில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீட்டெயில்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும்னா எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிச்சு பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கோட முதல் எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் ஆன் த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் இஷ்யூ. முன்னாலும் மையத்திலும், அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் பிரச்சனை பற்றி. ஒரு ப்ராடக்டோட பேக்கெட்டுக்கு முன்னாடியே வார்னிங் லேபிள் வைக்கிறத பத்தி தான் இந்த எடிட்டோரியல். சப்டைட்டில் என்னன்னா, Front of package labeling helps consumers to choose health foods. அதாவது பாக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த லேபிளிங் வாடிக்கையாளர்கள் ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்ய உதவுது. In a further installment of its continuing engagement with regulating processed food products, அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஒழுங்குபடுத்துவதில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அதன் அடுத்த கட்டமாக இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஒரு தொடர் நிகழ்வோட ஒரு பகுதி. The Supreme Court of India has once again staked out for the right of citizens to health. இந்திய உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை குடிமக்களின் ஆரோக்கியத்திற்கான உரிமையை வலியுறுத்தியிருக்கு. ஸ்டேக்ட் அவுட் ஃபார் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு உரிமை கொண்டாடுறது அல்லது அதை ஆதரிக்கிறது. In a recent judgment, a bench directed the Food Safety and Standards Authority of India, அதாவது FSSAI, to consider introducing mandatory front of package labels. சமீபத்திய ஒரு தீர்ப்பில் ஒரு அமர்வு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்திற்கு, அதாவது FSSAIக்கு உத்தரவிட்டது, கட்டாயமாக பாக்கெட்களின் முன்பக்கத்தில் எச்சரிக்கை லேபிள்களை அறிமுகப்படுத்துவதை பரிசீலிக்க வேண்டும் என்று. Mandatory அப்படின்னா கட்டாயமானது. On packaged food products high in sugar, salt and saturated fat. சர்க்கரை, உப்பு மற்றும் saturated fat அதிகமாக உள்ள packaged உணவுப் பொருட்களில். Justices J.B. Pardiwala and K.V. Vishwanathan directed the FSSAI. நீதிபதிகள் J.B. Pardiwala மற்றும் K.V. Vishwanathan FSSAIக்கு உத்தரவிட்டனர். To file its response to the proposal within 4 weeks. இந்த முன்மொழிவுக்கு 4 வாரங்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்யுமாறு. There is adequate evidence available to associate these sugar, salt and saturated fat additives in processed foods. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உள்ள இந்த சர்க்கரை, உப்பு மற்றும் saturated fat சேர்க்கைகளை தொடர்புபடுத்த போதுமான ஆதாரங்கள் உள்ளன. With non-communicable diseases, தொற்றுநோய் அல்லாத நோய்களுடன், including diabetes, hypertension and cardiovascular diseases. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் உட்பட. All of which are inching up their way up to epidemic proportions in India. இவை அனைத்தும் இந்தியாவில் ஒரு தொற்றுநோய் போல பரவி அதன் விகிதாச்சாரத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எபிடமிக் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நோய் மிக வேகமாக பரவி பெரிய மக்கள் தொகையை பாதிப்பது. The petitioner, the NGO 3S and Our Health Society, informed the court. மனுதாரரான 3S and Our Health Society என்ற NGO நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. That such disclosures would enable consumers to make informed decisions and choices. இதுபோன்ற தகவல்களை வெளிப்படுத்துவது நுகர்வோர் தகவலறிந்த முடிவுகளையும் தேர்வுகளையும் செய்ய உதவும் என்று. And could help with stemming the tide of rising deaths due to diabetes and heart ailments. மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்களால் அதிகரித்து வரும் இறப்புகளினாலேயே கட்டுப்படுத்த உதவும் என்று. Stemming the tide அப்படின்னா ஒரு மோசமான விஷயம் பரவறத தடுக்கிறது. Earlier, in 2025, the court had directed an expert committee under the FSSAI. முன்னதாக 2025 ஆண்டில் நீதிமன்றம் FSSAIக்கு கீழுள்ள ஒரு நிபுணர் குழுவுக்கு உத்தரவிட்டிருந்தது.
to submit its recommendations on the amendments required to be made. செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்த அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு. To the Food Safety and Standards Labeling and Display Regulations 2020. உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஒழுங்குமுறைகள் 2020. To implement front of package labeling. Front of package labeling-ஐ செயல்படுத்துவதற்காக. On the count of holding consultations with all stakeholders across the country, நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பினருடனும் ஆலோசனைகளை நடத்துவதை காரணமாக கூறி, an extension was sought and secured. கால அவகாசம் கோரப்பட்டு பெறப்பட்டது. But in February 2026, the bench expressed unhappiness with the regulator's compliance report. ஆனால் February 2026 அந்த அமர்வு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க அறிக்கையில் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. Noting that the exercise undertaken thus far had failed to yield any positive or good result. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி எந்த ஒரு நேர்மறையான அல்லது நல்ல முடிவையும் தரத் தவறிவிட்டது என்று குறிப்பிட்டது. One of the elements of contention between the FSSAI and the petitioner, FSSAI மற்றும் மனுதாரருக்கிடையேயான சர்ச்சைக்குரிய கூறுகளில் ஒன்று, contention அப்படின்னா கருத்து வேறுபாடு அல்லது சர்ச்சை, was the former's proposal to introduce an Indian nutrition rating model, முன்னையவரின் அதாவது FSSAI-இன் இந்திய ஊட்டச்சத்து மதிப்பீட்டு மாதிரியை அறிமுகப்படுத்தும் திட்டம், an indigenous system of rating a product, ஒரு பொருளை மதிப்பீடுவதற்கான ஒரு உள்நாட்டு அமைப்பு, the latter opposed it on the grounds that this was not in line with globally accepted standards. பின்னையவர் அதாவது பெட்டிஷனர் இது உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட தரங்களுக்கு ஏற்ப இல்லை என்ற அடிப்படையில் அதை எதிர்த்தார். The court's persistent intervention on the issue of front of package labeling பிரச்சனையில் நீதிமன்றத்தின் தொடர்ச்சியான தலையீடு, persistent அப்படின்னா விடாப்பிடியான தொடர்ச்சியான, should lean on the massive ultra-processed food industry to implement these universally endorsed safeguards. மிக பெரிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியை உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட இந்த பாதுகாப்புகளை செயல்படுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். என்டாஸ்ட் அப்படின்னா ஆதரிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட. டு இன்ஃபார்ம் கன்சியூமர்ஸ் ஆஃப் த கண்டென்ட் அண்ட் அடிட்டிவ்ஸ் இன் த பேக்கேஜ்ட் ஃபுட், பேக்கேஜ்ட் உணவில் உள்ள உள்ளடக்கம் மற்றும் சேர்க்கைகள் பற்றி நுகர்வோருக்கு தெரிவிக்க. டு கைட் சாய்ஸஸ் அல்டிமேட்லி, இறுதியாக அவர்களின் தேர்வுகளுக்கு வழிகாட்ட. Non-communicable diseases have already swept through vast swaths of the population in the country. தொற்றுநோய் அல்லாத நோய்கள் ஏற்கனவே நாட்டின் மக்கள் தொகையின் பெரும் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. The 2023 ICMR India study found that 101 million people in India, 11.4% of the population, have diabetes. 2023 ICMR இந்தியா ஆய்வு இந்தியாவில் 101 மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கண்டறியப்பட்டது. With additional 136 million suffering from pre-diabetes. கூடுதலாக 136 மில்லியன் மக்கள் pre-diabetesஆல் பாதிக்கப்பட்டுள்ளனர். Other concomitant factors including hypertension, 35.5% national average, abdominal obesity, 39.5% and high cholesterol, 24%. உயர் இரத்த அழுத்தம், தேசிய சராசரி 35.5%, அடிவயிற்று பருமன் 39.5% மற்றும் அதிக கொழுப்பு 24%, including other concomitant factors, were also estimated to be high. உள்ளடக்கிய பிற அதனுடன் சேர்ந்து வருகிற காரணிகளும் அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளன. Introducing front-of-package labeling is an essential part of establishing a continuum of care that begins with prevention. Front-of-package labeling-ஐ அறிமுகப்படுத்துவது தடுப்பு நடவடிக்கையில் தொடங்கும் ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பை நிறுவுவதில் ஒரு முக்கிய பகுதி. இந்த எடிட்டோரியலோட டோன் அனாலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். அனாலிட்டிக்கல் ஏன்னா ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிளிங் ஏன் தேவை, அதோட புள்ளி விவரங்கள், சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடுன்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லுது. கிரிட்டிக்கல் ஏன்னா FSSAI இந்த விஷயத்தை கையாள்வதில் தாமதம் செய்வதையும் அவங்களோட கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் சரியா இல்லாததையும் விமர்சிக்குது. ஓகே, செகண்ட் எடிட்டோரியலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்க இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன்ல vocabulary, idioms and phrases, phrasal verbs இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.
அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதோட இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கோட 2வது எடிட்டோரியல் கூட போகலாம். 2வது எடிட்டோரியலோட தலைப்பு நோ கெயின் இன் பார்கெனிங் ஆன் தி Congress-DMK அலையன்ஸ். பேரம் பேசுவதில் லாபமில்லை, Congress-DMK கூட்டணியை பற்றி. சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, The Congress, not the DMK, stands to lose more if it frays the alliance. இந்த கூட்டணியை சிதைத்தால் டிஎம்கேவை விட காங்கிரஸ் கட்சிதான் அதிகமாக இழக்க நேரிடும். ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு உறவு அல்லது கூட்டணி பலவீனமாகி பிரியற நிலைக்கு போறது. At a time when the opposition to the BJP has become fragmented or weakened across India, இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் சிதறிப்போய் அல்லது பலவீனமடைந்துள்ள இந்த நேரத்தில் fragmented அப்படின்னா துண்டு துண்டாக சிதறியது. The DMK-led Secular Progressive Alliance (SPA) in Tamil Nadu remains the most robust multi-party anti-BJP alliance. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மிகவும் வலிமையான பல கட்சி பாஜக எதிர்ப்பு கூட்டணியாக உள்ளது. ரொபஸ்ட் அப்படின்னா வலிமையான, உறுதியான. லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஐடியாலஜிக்கல் கொஹீஷன் இன் அ ஸ்டேட் வித் அ டிஸ்டிங்க்ட் சோஷியோ-பொலிட்டிக்கல் எத்தோஸ், பெரும்பாலும் ஒரு தனித்துவமான சமூக அரசியல் நெறிமுறைகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் அதன் கருத்தியல் ஒற்றுமையின் காரணமாக. கொஹீஷன் அப்படின்னா ஒற்றுமை, எத்தோஸ் அப்படின்னா ஒரு குழுவோட பண்பாடு மற்றும் நெறிமுறைகள். அண்ட் த சீம்லெஸ் அபிலிட்டி ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிஸ் டு டிரான்ஸ்ஃபர் வோட்ஸ் டு allies மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தங்களின் வாக்குகளை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தடயங்கள் இல்லாமல் மாற்றும் திறன் காரணமாகவும். சீம்லெஸ் அப்படின்னா தடயங்கள் இல்லாமல், கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா கூட்டணி கட்சிகள். Yet, recent developments, இருந்தபோதும் சமீபத்திய நிகழ்வுகள், where second-rung Congress leaders have either critiqued the DMK or demanded a direct share in power, அதில் 2ஆம் கட்ட காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை விமர்சித்துள்ளனர் அல்லது ஆட்சியில் நேரடி பங்கை கோரியுள்ளனர். critiqued அப்படின்னா விமர்சனம் செய்தது. have stretched the seams of the alliance dangerously to the brink of a fallout between the parties, கூட்டணியின் பிணைப்பை ஆபத்தான முறையில் கட்சிகளுக்கிடையேயான ஒரு பிளவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றுள்ளன. fallout அப்படின்னா ஒரு சண்டைக்கு பிறகு ஏற்படும் பிளவு அல்லது மோசமான விளைவு. The arrangement between the SPA's partners has been clear for over a decade. SPAவின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இந்த ஏற்பாடு ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தெளிவாக உள்ளது. The DMK forms a government with their support. திமுக அவர்களின் ஆதரவுடன் அரசாங்கத்தை அமைக்கிறது. And the alliance benefits collectively in terms of representation at the center, state and local levels through vote transfers. மேலும் வாக்கு பரிமாற்றங்கள் மூலம் மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி மட்டங்களில் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் கூட்டணி ஒட்டுமொத்தமாக பயனடைகிறது. This arrangement helped the Congress reap a good harvest of MPs from Tamil Nadu in 2024 general election. இந்த ஏற்பாடு 2024 பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து நல்ல எண்ணிக்கையிலான எம்பிக்களை காங்கிரஸ் அறுவடை செய்ய உதவியது. reap a good harvest அப்படின்னா ஒரு செயலிலிருந்து நல்ல பலனை பெறுவது. So, why have MP Manikam Tagore and All India Professionals Congress President Praveen Chakravarti begun criticizing the DMK even after the High Command asked them not to air such views publicly? அப்படியென்றால் MP Manikam Tagore மற்றும் அகில இந்திய தொழில் வல்லுநர்கள் காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் திமுகவை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர்? மேலிடம் அத்தகைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட பிறகும் The call for a share in power could be seen as a bargaining ploy to contest more assembly seats. ஆட்சியில் பங்கு கேட்கும் இந்த அழைப்பு அதிக சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒரு பேரம் பேசும் தந்திரமாக பார்க்கப்படலாம். bargaining ploy அப்படின்னா பேரம் பேசுவதற்கான ஒரு தந்திரம். But the Congress secured a far better strike rate in 2021, 18 of 25 compared to 2016, 8 of 41. ஆனால்
ஆனால் காங்கிரஸ் 2021 மிக சிறந்த வெற்றி விகிதத்தை பெற்றது. 2016 ஒப்பிடும்போது 2021 25-18, suggesting that this limitation was justifiable relative to its support base. இது அவர்களின் ஆதரவு தளத்துடன் ஒப்பிடும்போது இந்த வரம்பு நியாயமானது என்பதை காட்டுகிறது. Justifiable அப்படின்னா நியாயப்படுத்தக்கூடிய. Power sharing would be viable only if the SPA contested on a jointly drafted common minimum program. SPA ஒரு கூட்டாக உருவாக்கப்பட்ட பொது குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் போட்டியிட்டால் மட்டுமே அதிகார பகிர்வு சாத்தியமாகும். Viable அப்படின்னா சாத்தியமான. Or if the Congress had substantively increased its support base in the state, necessitating accommodation. அல்லது காங்கிரஸ் மாநிலத்தில் தனது ஆதரவு தளத்தை கணிசமாக அதிகரித்திருந்தால் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். Substantively அப்படின்னா கணிசமாக. Unlike the VCK or the left, which have held the DMK-led government to account on issues of labor and caste discrimination, despite outside support, VCK அல்லது இடது கட்சிகளைப் போலல்லாமல் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு வழங்கிய போதிலும் திமுக தலைமையிலான அரசாங்கத்தை தொழிலாளர் மற்றும் சாதி பாகுபாடு பிரச்சினைகளில் பொறுப்பேற்க வைத்துள்ளனர். The Congress's critiques have been opportunistic and ad hoc. காங்கிரசின் விமர்சனங்கள் சந்தர்ப்பவாதமானது மற்றும் தற்காலிகமானது. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னா சந்தர்ப்பவாதமான, ad hoc அப்படின்னா ஒரு சுருக்கப்பட்ட தேவைக்காக மட்டும் திட்டமிடப்படாத. Surfaced only after actor Vijay's தமிழக வெற்றி கழகம் TVK has emerged as an oppositional force. If the Congress abandons the SPA for an alliance with the TVK, Congress SPA-வை கைவிட்டு TVK உடன் கூட்டணி வைத்தால் it would stand to lose the most. அதுதான் அதிகம் இழக்க நேரிடும். Sacrificing a crucial India ally that delivered its highest state tally in 2024. 2024 இந்தியா கூட்டணிக்கு அதன் அதிகபட்ச மாநில எண்ணிக்கையை வழங்கிய ஒரு முக்கியமான கூட்டணியை தியாகம் செய்யும். A Congress exit from the SPA would tighten the contest by narrowing the gap between the DMK and the AIDMK in alliance with the BJP. SPA-விலிருந்து காங்கிரஸ் வெளியேறுதல் போட்டியை கடுமையாக்கும். திமுக மற்றும் AIDMK பாஜக கூட்டணியின் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதன் மூலம், but many traditional Congress voters, principally opposed to the BJP, ஆனால் பல பாரம்பரிய காங்கிரஸ் வாக்காளர்கள் முக்கியமாக BJP-யை எதிர்ப்பவர்கள் are likely to gravitate towards the DMK-led alliance. திமுக தலைமையிலான கூட்டணியை நோக்கி ஈர்க்கப்பட வாய்ப்புள்ளது. Rather than a tie-up with an untested and enigmatic force such as the TVK, சோதிக்கப்படாத மற்றும் புதிரான சக்தியான TVK-உடன் ஒரு கூட்டணியை விட enigmatic அப்படின்னா புதிரான மர்மமான. It would be a case of being pound foolish and not even penny wise. இது ஒரு பெரிய விஷயத்தில் முட்டாள்தனமாக இருந்து சின்ன விஷயத்தில் கூட புத்திசாலித்தனமாக இல்லாத ஒரு செயலாக இருக்கும். இது ஒரு பழமொழி. Pound foolish and penny wise அப்படின்னா பெரிய லாபத்தை விட்டுட்டு சின்ன லாபத்துக்காக ஆசைப்படுறது. The Congress leadership would do better focusing on alliance cohesion. காங்கிரஸ் தலைமை கூட்டணி ஒற்றுமையில் கவனம் செலுத்துவது நல்லது. And working towards resuscitating its moribund organizational structure மற்றும் அதன் அழிந்து வரும் organizational கட்டமைப்பை புத்துயிர் பெற செய்வதில் உழைப்பது நல்லது. Resuscitating அப்படின்னா புத்துயிர் அளிப்பது, moribund அப்படின்னா சாகும் தருவாயில் உள்ள. Rather than rocking the boat in தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புவதை விட. ராக்கிங் த போட் அப்படின்னா ஒரு நிலையான சூழ்நிலை குழப்பத்தை உண்டாக்குவது. இந்த எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். அனலிட்டிக்கல் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியோட தற்போதைய நிலைய, அதன் பலம் பலவீனம் சமீபத்திய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது அலசி ஆராயுது. கிரிட்டிக்கல் ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களின் நடவடிக்கைகள் அவங்க கூட்டணிக்குள்ள குழப்பம் உண்டாக்குறது, அவங்களோட உத்திகள் சந்தர்ப்பவாதமானதுன்னு சொல்லி கடுமையா விமர்சிக்குது. குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு இது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு எச்சரிக்கை செய்யுது. ஆல்ரைட் ஃபோக்ஸ், எடிட்டோரியல்ஸை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL மாதிரி. தினமும் நீங்க கத்துக்கிற புது வார்த்தைகளை வச்சு குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, உங்க ஸ்கோர் ட்ராக் செய்யப்படும்,
டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கூட உண்டு. சோ யோசிக்காம உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. vocab லீக்ல கலந்துக்கிட்டு உங்க vocabulary ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே கைஸ், நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until this is Malar from Score Clever signing off. Take care. Bye bye.